Hello friends, welcome back to Naga Cooking Series. இன்னைக்கு நான் செய்ய போற ரெசிபி பன்னீர் பட்டர் மசாலா. எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் Naga Cooking Series subscribe பண்ணலைனா subscribe பண்ணிக்கோங்க. பன்னீர் பட்டர் மசாலா செய்யிறதுக்கு நான் 200 கிராம் பன்னீர் எடுத்துர்க்கேன். இதை வந்து நம்ம கியூப் ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா செய்வதற்கு ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். pan சூடாயிடுச்சு. நான் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனோனே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லேசா வதங்கிடுச்சு. இப்போ நான் 3 தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிடலாம். இது கூட ஒரு துண்டு இஞ்சி 4 பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சூடாகணுன்னே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். பன்னீர் பட்டர் மசாலா செய்வதற்கு மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ பிரிஞ்சியில ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். இது கூட அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பன்னீரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கசூரி மேத்தி எடுத்திருக்கேன். இது வந்து காஞ்ச வெந்தயத்தோட இலை தான். இப்போ இதை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்போதான் பன்னீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட்ல செய்வ அதே டேஸ்ட்ல இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 10 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ அரைச்சி வச்ச முந்திரி பருப்பு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு பதிலாக ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நாகா குக்கிங் சீரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.